நிறைவேற்றுவதற்குண்டான ஷரீர ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் 30 நோன்புகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எந்த ஒரு அமலா இருந்தாலும் அதுல இஹ்லாஸ் வேணும். இஹ்லாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தூய்மையான எண்ணம். நான் செய்வது அல்லாஹுக்காக வேண்டி, இதில் யாருக்கும் கூட்டு கிடையாது. நான் செய்வது அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நோட்டீஸ்ல பேர் வரணும், வால் போஸ்ட்ல பேர் வரணும், 4 பேர் என்ன பாராட்டணும் என்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் நான் செய்யக்கூடிய காரியம் அல்லாஹுக்காக வேண்டி எங்கக்கூடிய அந்த தூய்மையான எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய எண்ணங்களை அல்லாஹ் பார்க்கிறான். அதை மட்டும்தான் அல்லாஹுத்தால் ஏற்றுக்கொள்கிறான். பொதுவாக இந்த கிதாபுகள் எல்லாம் காலேஜில் ஓதுறது, கிதாபுகளை ஃபர்ஸ்ட் பாடம் என்ன தெரியுங்களா? இஹ்லாஸ், பாபுல் இஹ்லாஸ், இஹ்லாஸுடைய பாடம் அப்படின்னு தொடங்குவாங்க. அந்த இஹ்லாஸுடைய பாடத்துல அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலின் காரணமாக என்ன நன்மை கிடைக்கிறது, அதனால் என்ன பலன் என்பதை பற்றி சில சரித்திர சம்பவங்கள்லாம் போடுவாங்க. அதுல ஒரு சம்பவம் என்ன, அதாவது மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த பனி இஸ்ரவேலர்கள் ஒரு 3 பேரு யாத்திரை போறாங்க. அந்த காலத்துல யாத்திரை போறதுக்கு வாகனங்கள் கிடையாது, நடைப்பயணம், நடந்து போறாங்க. மாசக்கணக்க யாத்திரை போவாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான உணவுகள், தண்ணீர் எல்லாம் எடுத்து மூட்டை முதுகுல சுமந்துக்கிட்டு யாத்திரை போறாங்க. போய்கிட்டே இருக்குது. காடு மலை தாண்டி எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள போறது, திடீரென்று மழை காற்று பயங்கரமா வீச ஆரம்பிச்சு. மழையும் காற்றும், அந்த பக்கம் இந்த பக்கம் இருட்டு வேற. அவங்களால சகிக்க முடியல, தாங்க முடியல. அப்ப இந்த 3 பேரு என்ன செய்யறான்னு கேட்டா, எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பாக்குறாங்க. அப்படி ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சது, ஒரு குகை. அந்த குகைக்குள்ள 3 பேரும் போறாங்க. பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை, இருட்டு வேற. அப்ப அந்த குகைக்குள்ள போய் 3 பேரும் தங்கினப்போ திடீரென்று இந்த காற்று வீசியதுல ஒரு பெரிய பாறை வந்து இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய குகையை அடைத்து விடுகிறது. வெளியே இந்த 3 பேரும் வர முடியாத அளவுக்கு உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த 3 பேர்த்துட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இருக்கிற தண்ணி சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு. இனி இவங்களுடைய கேஸு ரொம்ப மோசமானது. அதாவது சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, நாட்கள் இப்படி கடந்து போய்கிட்டே இருக்குது. அவங்க எல்லாம் அவஸ்தையாய் எல்லாம் மயங்கி கீழே விழுகின்ற பொழுது ஒரு ஆள் சொன்னாரு, நமக்கு ஒரு காரியம் செய்யலாம், அல்லாட்ட ஒண்ணு துவா செஞ்சு கேட்கலாம். அல்லாட்ட நம்ம செஞ்ச அமல அல்லாட்ட சொல்லி முறையிட்டா சிலப்போ அல்லாஹு தாலா இது வந்து நம்மள ரட்சப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒண்ணு நம்ம துவா செய்யலாமா? நான் துவா செய்யற, நீங்க 2 பேரும் ஆபின்னு சொல்லுங்க. ஓ சரி. அப்ப ஒருத்தர் முத துவா செய்யறார், யா அல்லாஹ், எனக்கு ஆடு மேய்க்கக்கூடிய தொழில், ஆட்டை கொண்டு போய் காடுகள் இப்படி எல்லாம் நான் அப்படியே மேய்ச்சிட்டு வந்து சாயங்காலமா வந்து அந்த ஆட்டுல இருக்கக்கூடிய பாலை கறந்து நான் என் குடும்பாதிகள் எல்லாருக்கும் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கொடுப்பேன். இதுதான் என்னுடைய சாதாரண பதிவு தான். ஒரு நாள் ரொம்ப தூரமா போயிட்டு வர்றதுக்கு லேட்டா போச்சு. வந்து பார்த்தா எல்லாரும் தூங்குறாங்க. அத்தா தூங்குது, அம்மா தூங்குது, மனைவி தூங்குறா, குழந்தைகள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. நேரம் ரொம்ப லேட்டா போச்சு. சாதாரண என்னுடைய பதிவு என்ன தெரியுமா? முத அம்மாவுக்கு தான் கொடுப்பேன். முத பாலை கறந்து அம்மாவுக்கு கொடுத்ததுக்கு பின்னாலதான் குழந்தைக்கு, மனைவிக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பது பழக்கம். அப்ப எல்லாரும் தூங்குறாங்களே, தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடாது, அதுவும் சரியில்லை. அம்மா தூங்குறது, அத்தா தூங்குறது போய் அம்மா அப்படின்னு சத்தம் போட்டு எழுப்புறதெல்லாம் மரியாதை குறைவு, சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன், அந்த ஒரு பாத்திரத்துல பாலை கறந்து கையில வச்சு அம்மாட தலைமாட்டுல போய் நின்னேன். அம்மா இடையில ஏதாவது முழிச்சா கொடுக்குறான்னு சொல்லி அம்மாட தலைமாட்டில் நின்றுகிட்டே இருந்தேன். பார்த்தா நேரம் விடிஞ்சு போச்சு. நேரம் விடிஞ்ச உடனே அம்மா கண்ணை திறந்து பார்க்குது, மகன் தலைமாட்டுல பால் சொம்போட நிக்கிறான், பால் பாத்திரத்தோட நிக்கிறான்.
அம்மா கேட்டது என்னம்மா நீங்க நிக்கிறேன்னாச்சு. அம்மா நான் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சுமா, ரொம்ப லேட்டா போச்சு, உங்க தூக்கத்தை எழுப்ப வேண்டாங்கிறதுக்காக நான் அப்படியே நிக்கிறேன். ராத்திரியில இருந்து இப்படியா நிக்கிறேன்னு. ஆமாம்மா அப்படின்னாச்சு. அம்மாவுக்கு ரொம்ப இறக்கமா போச்சு. அப்போ அதுக்கு பின்னால அம்மாவுக்கு பால் கொடுத்து பின்ன அப்படி போகுது. அப்போ அம்மாவுக்கு தான் பெற்ற தாய்க்கு மரியாதை கொடுத்ததன் காரணமாக, என்னுடைய அம்மாவுக்கு நான் மரியாதை செய்ததன் காரணமாக, யா அல்லாஹ் இந்த குகையிலிருந்து என்னை காப்பாத்துற அல்லாஹ், எங்களை நீ காப்பாத்துற அல்லாஹ்னு சொன்னப்போ பாக்கி 2 பேர் என்ன சொன்னாங்க? ஆமீன் சொன்னாங்க. அப்ப இந்த குகை முழுசா நீங்கள ஒரு சின்ன ஒரு இறக்கம், அவ்வளவுதான். 2வது ஒருத்தர் துஆ செய்றார், யா அல்லாஹ் நான் ஒரு பெரிய பணக்காரன், திடீர்னு எங்க ஊர்ல பயங்கரமான பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாரும். ஆனா எங்கிட்ட நிறைய சொத்து, சுகம், தானியங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாரும் பைய தூக்கிட்டு சாக்கு பை தூக்கிட்டு எங்கிட்ட வந்தாங்க. நானும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அந்த கூட்டத்துல நான் ஆசைப்பட்ட ஒரு பெண் இருந்தான். அப்ப அந்த பெண்ணிடத்துல நான் என்ன சொன்னேன், என்னுடைய ஆசையை நீ தீர்த்து வச்சா உன்னை என்னுடைய வீட்டுக்கு மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன் அப்படின்னாச்சு. மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண்ணும் இணங்கிட்டா. சரி எப்படியாவது பசி அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இவருடைய அந்த காமத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அந்த பெண் வந்த பொழுது 2 பேரும் தனிமையை சந்தித்த பொழுது அந்த பெண் ஒரு பேச்சு சொன்னா. என்ன தெரியுமா? உனக்கு அல்லாஹ் பயம் இல்லையான்னு கேட்டா. என்னன்னு கேட்டா? உனக்கு அல்லாஹ் பயம் இல்லையான்னு கேட்டா. இத கேட்ட உடனே நானு உடனே என்னுடைய துணியெல்லாம் மாத்திக்கிட்டு நான் விசுக்கு வெளியே ஓடி வந்துட்டேன். யா அல்லாஹ் அந்த நேரத்துல நான் தப்பு செய்யாம அல்லாஹ் பயம் இல்லையா என்று கேட்டவுடன் என்னுடைய காமத்தை அடக்கி கொண்டு உன்னை பயந்து நடந்தனா இல்லையா, அதனால இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாத்துற அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகை கொஞ்சம் கூட நெருங்குச்சு. 2 பேர் என்ன சொன்னாங்க? ஆமீன். 3வது ஒரு ஆள் துஆ செய்றார், யா அல்லாஹ் நான் எனக்கு நிறைய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஒட்டக மந்தை நிறைய இருக்குது. எல்லாம் வேலை தொழிலாளிகள் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் எங்கிட்ட கூலி வாங்கவே இல்லை. இந்தப்ப கூலினா இல்ல முதலாளி வைங்க அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்படி டெய்லி ஒரு நாளாச்சு, ஒரு மாசமாச்சு, ஒரு வருஷமாச்சு அவன் கூலி வாங்கவே இல்லை. திடீர்னு ஒரு சுப்பிரபாதத்துல அவனை ஆளை காணும், போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு, வருஷங்கள் கழிச்சு முதலாளி என்ன ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அடட நம்மகிட்ட இங்கிட்ட வேலை செஞ்ச ஆள் நீ? ஆமா முதலாளி, நானு திடீர்னு வேற விஷயமா போயிட்டேன், என்னுடைய கூலி பாக்கி இருக்குல்ல அது ஒண்ணு தாங்க முதலாளி, அதை வாங்கத்தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப முதலாளி என்ன சொன்னார் தெரியுமா? அதான் தெரியுதா இல்லையா, 100கணக்கான ஆடு, அந்த ஆட்டு மந்த பூரா உன்னோட கூட்டிட்டு போய்க்கோடாச்சு. முதலாளி என்னை பரிகசிக்காதீங்க, என்னோட கூலி மட்டும்தான் நான் கேட்டேன், அதுக்குன்னு நீங்க அங்க 100கணக்கான ஆட்டு மந்தையை கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க, என்ன பரிகசிக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்ப முதலாளி சொன்னாரு, இல்லப்பா உன்னுடைய கூலியினுடைய அந்த காசுல ஒரு ஆடு வாங்குது, அந்த ஆடு குட்டி போட்டுது, அந்த ஆடு குட்டி போடு, இப்படி குட்டி போட்டு ஆட்டுக்கா பெருகி ஒரு மந்தையா நிக்குது. இந்த ஆடு பூராமே உன்னுடைய அந்த காசு இருந்த வாங்கின ஆடு தான், அதனால கூட்டிட்டு போய்க்கணும்னு சொன்ன உடனே நான் நேர்மையா அந்த தொழிலாளிகிட்ட நேர்மையா நடந்தனா இல்லையா, அதனால யா அல்லாஹ் இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாத்துற அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கி 2 பேர் என்ன சொன்னாங்க? ஆமீன். அந்த குகையினுடைய கல்லு உருண்டு ஓடி போய் 3 பேர்த்தையும் அல்லாஹ் தஆலா காப்பாத்துறான்னு சொல்லி போட்டு கிதாபுல முதல் பாடமாக ஃபர்ஸ்ட் பாடம் இதைத்தான் எழுதுறாங்க. அப்ப என்ன நமக்கு விளக்குதுன்னு கேட்டா, எது செய்யறாஇருந்தாலும் இஹ்லாஸ், அல்லாஹுக்காக வேண்டி நான் தொழுகிறேன், அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்யறேன், அல்லாஹுக்காக வேண்டி திக்ர் செய்யறேன், அல்லாஹுக்காக வேண்டி நோன்பாளி கொடுக்கிறேன், அல்லாஹ் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமா நம்ம கைவிட மாட்டான். புரியுதுங்களா? 1. 2வது விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு ஆள் அல்லாஹ்வுத்தாலா இஷ்டப்பட்டான்னு வைங்க, ஒரு ஆள் அல்லாஹ் இஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான், ஜிப்ரீல் எங்க வா, நானு இன்னால இஷ்டப்படுறேன், அதனால நீயும் இஷ்டப்படுங்கள், மலக்குகள் எல்லாரும் இஷ்டப்படுங்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குகள்கிட்டையும் சொல்லுவாங்க, இன்னால அல்லாஹ் இஷ்டப்படுறான், நீங்க எல்லாம் அவரை இஷ்டப்படுங்கன்னு சொல்லுவோம். மலக்குகள் என்ன செய்வாங்க, மனிதனுடைய உள்ளத்துல போடுவான். மனிதனுடைய உள்ளத்துல இதை போட்ட உடனே அது எல்லா இடத்திலும் பரவி நம்மளை கண்டாலே ஒரு தனி மரியாதை கிடைக்கும்.
தனி மரியாதை. அதை புரிஞ்சுக்குங்க, அல்லாஹ் நம்மளை இஷ்டப்பட்டுட்டான்னு. நம்மளை கண்ட வெறுக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் இஷ்டப்படலைன்னு அர்த்தம். நம்மளை கண்ட எல்லாரும் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறியா, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறே, எப்போ வந்த அப்படின்னு ஒரு கேட்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருடைய மனதிலையும் அல்லாஹ்வுத்தாலா அந்த இஷ்டத்தை போட்டுட்டான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதனால அல்லாஹ்வுக்கு இஷ்டமானவர்களாக நடப்பதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். நான் இஷ்டப்பட்டு காரியம் இல்ல, நம்ம மனைவி இஷ்டப்பட்டு காரியம் இல்ல, யார் இஷ்டப்படணும், அல்லாஹ் இஷ்டம். அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. சரி, இப்போ நோம்பு 28 ஆச்சு, இன்னைக்கு 29வது நோம்புடைய நாளைக்கு சிலப்ப தராவி கிடைக்குமா கிடைக்காதா அது அல்லாஹ் பக்கம் இருக்குது இல்லையா, அல்லாஹ் தான் முடிவு செய்யணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குறையை பார்த்து நோம்பு வைங்க, குறையை பார்த்து நோம்பு வைங்க. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ்கிட்ட கிடக்குது நாளைக்கு 30 கிடைக்குமா கிடைக்காது. அதனால நோம்புனுடைய கடைசி கட்டத்துல ஒரு அமல் கூடி இருக்கு, ஒரு அமல் கூடி இருக்கு. அது என்ன அமல் தெரியுமா, சொல்லுங்க. நோம்புனுடைய கடைசியில உள்ள அமல் இது சதகத்துல் ஃபித்ர் அல்லது ஃபித்ர் சதகா, ரெண்டும் சொல்லலாம். சதகத்துல் ஃபித்ர்னு சொல்லலாம், ஃபித்ர் சதகான்னு சொல்லலாம். இது ஒரு அமல், இதுதான் மெயினான அமல், இதுதான் மெயினான அமல். நம்முடைய நோன்பு அல்லாஹ்ட்ட போய் சேரணும்னு சொன்னா, அல்லாஹ் அதை ஸ்டோர் பண்ணணும்னு சொன்னா அட்ரஸ் எது, சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர்ங்கிறது அட்ரஸ். நம்ம சாதாரண ஒரு அப்ளிகேஷன் போறதா டு ஃப்ரம் போடுறோமா இல்லையா, டு ஃப்ரம் போடுறோம். அதே மாதிரி நம்ம இந்த சதகத்துல் ஃபித்ர்ங்கிறது நம்முடைய நோன்புக்கு உண்டான ஒரு அட்ரஸ். இது இருந்தா தான் அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்வான். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, நம்ம வச்ச நோன்பு வானத்துக்கு போகாம பூமிக்கு போகாம நடுவில் தொங்குமா, நடுவில் தொங்கிட்டு கிடக்கும். இந்த சதகத்துல் ஃபித்ரை கொடுத்தாதான் அல்லாஹ்வுத்தாலா அதை சீல் வச்சு பேக் பண்ணி மேல அனுப்புறான். அதனால நாளைக்கு பெருனா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னா சதகத்துல் ஃபித்ரை கொடுத்துரும். சதகத்துல் ஃபித்ர் சதகாவை கொடுக்கிறதுக்கு கோடீஸ்வரனா இருக்கணும், லட்சாதிபதியா இருக்கணும், காரு பங்களா எல்லாம் இருக்கணுங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஹை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், நடுத்தரவுல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், லோல இருக்கக்கூடிய கொடுக்கலாம். நம்முடைய நோம்பு, நம்ம வச்ச நோம்பு அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்யணும்னு இருந்தா நம்ம கண்டிப்பா சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். எத்தனையோ ரொம்ப இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப பாவப்பட்டவங்க இருக்கிறாங்க. அந்த பாவப்பட்டவங்களுக்கு நம்முடைய சதகத்துல் ஃபித்ரை நம்ம எத்திக்க வேண்டியது கடமை. அதை கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய நோன்பு அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம தொங்கிட்டு கிடக்கும். அதனால மறக்காம நாளைக்கு பெருனா அப்படின்னு நோன்பு பார்த்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒண்ணு கொடுத்துட்டோம். போன வருஷம் 90 ரூபான்னு போட்டுட்டாங்க இல்லையா, போன வருஷம் 90 ரூபா, ஒரு 100 ரூபான்னு கணக்கு வைங்களேன். பெரிய அமௌண்ட்டும் இல்ல, விலைவாசி எல்லாம் கூடி இருக்குன்னா ஒரு பெரிய அமௌண்ட். அதனால ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் அப்படி கணக்கு வச்சு நம்ம வீட்டுல எத்தனை பேர், அத்தனை பேருக்கு கொடுக்கணும், அத்தனை பேருக்கும் கொடுக்கணும். இந்த ரமலான் மாசத்துல நம்ம வீட்டுக்காரி பெத்துட்டான்னு வைங்க, ரமலான் மாசத்துல வீட்டுக்காரி பெத்தா அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். பெருநாள் காலையில் நம்ம மருமக பெத்துது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். புரியுங்களா? அப்ப வீட்டுல எத்தனை மெம்பர்மா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வச்சு சதகத்துல் ஃபித்ரை நம்ம கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணணும். யாரு பாவப்பட்டவங்க தேடணும், தேடி கொடுக்கணும். நான் அப்படித்தான் செய்வேன், உள்ள ஓப்பனா சொல்றேன். ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரதுல தப்பு ஒண்ணும் இல்லையா, பெருமைக்கு அப்படி இது சொல்றது இல்ல, அப்படித்தான் செய்யணும். எங்க ரொம்ப பாவப்பட்டவங்க குடிசையில இடிஞ்ச செவுரு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லாம நோம்பு இருக்கும், இந்த மாதிரி உள்ள ஆளுகிட்ட போய், இந்த மாதிரி ஆளுகிட்ட நம்மளுக்கு எவ்வளவு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், 5 பேரா 500 ரூபாய் இந்தாங்க குடிக்கும். அந்த 500 ரூபாய் அவங்க ஏதாவது பெருநாளைக்கு ஏதாவது வாங்குவாங்களா இல்லையா, இது கொள்ளுமே பிச்சு 50 ரூபாய் கொடுக்கறது சரியில்லை. ஒரு குடும்பத்துக்கு நம்ம தேவையான, நம்ம குடும்பத்துல 4 பேரா 400 ரூபாய், 5 பேரா 500 ரூபாய் அப்படி கொடுத்துட்டு அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லாஹ்வுத்தாலா நாம் வைத்த நோன்பை பரிபூர்ணமாக அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ்வுத்தாலா ஏதாவது குறைகள் இருந்தால் அதையெல்லாம் மன்னித்து ரய்யான் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு உள்ள தகுதியான நோன்பாக அல்லாஹ் ஆக்கி அல்வாளிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. அந்த தராவி தொழுது இல்லையா, சரி விடமாட்டீங்க இல்லையா. அத்தாஹுல்லாஹு, இன்னைக்கு தராவி தொழுதற்கு அல்லாஹுத்தாலா கொடுக்க கூலி அத்தாஹுல்லாஹு சவாப அல்ஃபி ஹஜ்ஜத்தும் மக்பூலத்தும்.
அல்லாஹ் பிஷ்கன் அல்ல, நல்லா தெரிஞ்சுங்க, அல்லாஹ் பிஷ்கன் அல்ல. அல்லாஹ் இந்த டைம்ல நம்ம செஞ்ச அமலுக்கு, நம்ம செஞ்ச இதை பூரா வாரி 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 அல்லாஹு தஆலா எவ்வளவு தந்தாலும் அல்லாஹுக்கு தீராத, இது என்னுடைய அடியானுக்கு வாரி வாரி கொடுக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். அதனால இன்னைக்கு 29வது தராவி தொழுதுவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க கூடிய தெரியுமா? அஅதாஹுல்லாஹு தவாபா அல்ஃபி ஹஜ்ஜத்தம் மக்பூலத்தன், மக்பூலான அல்லாஹு தஆலா கபூல் செய்யப்பட்ட 1000 ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹு தஆலா தருகிறான். சுப்ஹானல்லாஹ். 1-2 இல்ல, 1000 ஹஜ் செய்த நன்மையை இன்னைக்கு தராவி தொழுதவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதற்கு பொருத்தமான உள்ளாக, தகுதியான உள்ளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.